டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்தால 3:45 மணி ஆகுதுங்க. நான் இப்போ எங்க இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? திருச்சி ஜங்ஷன்ல தான் இருக்கேன். சூப்பரா என்னோட பயணத்த பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபில்டர் காஃபியோட ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு உங்க கூட பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து புனேக்கு வந்து ஒரு நாள் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ட்ரெயின் ஜர்னி தான் ஷேர் பண்ணிக்க போறேன். அப்ப நான் என்னென்ன சாப்பிட்டேங்கிறத தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். யாரும் என்னோட மூஞ்சிய பார்த்து பயந்துராதீங்க. ஏன்னா 2 நாளா சுத்தமா நல்லா தூங்கல. பயங்கர வேலையா அதனால. ட்ரெயின் ஏறின உடனே பார்த்தீங்கன்னா, கைப்புள்ள ஏன்டா இன்னும் முழிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கியாச்சு. என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, எனக்காக நல்லா சூப்பரா சுட சுட பொங்கல், அதுக்கப்புறம் வந்து வடை எல்லாம் வாங்கி வச்சிருந்தாரு. டேஸ்ட் பிரமாதமா இருந்தது. எங்க வாங்கினோம்னா சேலத்துல. ஆஃப்டர்நூன் எங்கேயாவது வெளியில ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம். ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ அதனால ட்ரெயின் பேண்ட்ரிலே பார்த்தீங்கன்னா ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் வந்து கர்நாடகா வழியாக தான் வந்தது. ஸோ கேஆர்புரமில் வந்து சூப்பரான ஒரு புலாவ் வந்து ஆர்டர் பண்ணி நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். அனிருத் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் சாப்பிட்டான். கூடவே வந்து கேர்டு வாங்கிட்டோம். ஏன்னா ட்ராவலில் வேறு இருக்கும் அப்படிங்கிறதுனால உடம்பு சூடாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு தூக்கத்தை பார்த்தீங்கன்னா நான் தூங்கினதே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ட்ரெயினில் உட்காந்துட்டே இருக்கேன். பட் வந்து தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ வந்து எங்கே இருக்கோன்னா சோலாப்பூரில் இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அங்கே ஆர்டர் பண்ணிட்டோம். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா கல் தோசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் கோபி மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ரூட்ஸும் வாங்கிக்கிட்டோம். இதான் எங்களோட ட்ராவல் ஜேர்னி சாப்பாடு.